ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவில் வந்து சோயா கட்லெட் சொல்ல போகிறேன். இது வந்து மட்டன் மாதிரியே இருக்கும். வெஜ்ஜுக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், பச்சை மிளகா, அதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டேன், கட் பண்ணி வேக வச்சே போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கம்மி சிம்மில் வச்சேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து முட்டையோடைய பாய்லர் இருக்குது, எலக்ட்ரிக்கு. 5 மினிட்ஸில் முட்டை வேகிடும். இதில் வந்து சின்ன கிளாஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு முட்டை இல்லை இன்னொரு முட்டை வைக்கலான்னு ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு முட்டை வச்சேன். 5 மினிட்ஸில் முட்டைங்க வேகிடும். ஆனால் ஒரு முட்டை வந்து கொஞ்சம் வீரல் விட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதனால் சரியாக இல்லை. இது வந்து ஆற வச்சுட்டு நம்ம சோயாவை அந்த நேரம் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே பாருங்கள் முட்டையும் வேகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் முட்டை இதாக இருந்ததால் தண்ணியும் பாருங்கள் சுண்டி போயிடுது. இந்த மாதிரி பாய்லர் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆற வச்ச சோயாவை மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக பண்ணிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு, மற்றபடி அரிசி மாவுலாம் நான் போட மாட்டேன், வெறும் பொட்டுக்கடலை மாவு தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்லெட்டாக பண்ணி இது பண்ணேன். சாப்பாடு கூட ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது. இது வந்து நிறைய பேருக்கு டக்குன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் தான் சொல்லுவாங்க. மட்டனுடைய டேஸ்ட்டு தான் இருக்கும். இதில் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கும், பாருங்கள்.